என்ன சித்தி இப்ப உட்காந்து காய வெட்டிட்டு இருக்க? ஆமா, என்ன செய்ய, தங்கச்சிகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுல. அது அந்தந்த நேரத்துக்கு எடுத்து சமைச்சாதான் நமக்கு தோணுது, இல்லைன்னா உடம்பு மாய்ச்சல் கொடுத்துருது. நாங்கன்னா பரவாயில்ல, பழைய கஞ்சி கிடக்கு, துவையில வச்சு கஞ்சி குடிச்சுக்கிடுவோம். நீ உனக்கு மாசமா இருக்க பிள்ளைக்கு என்ன தர? அதான் இப்ப உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பார் வச்சிருவேன், அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு. ஐயோ சித்தி, பழைய கஞ்சி குடிக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? எனக்கும் கொடுத்துருந்தா நான் குடிச்சிருப்பேனே. நல்லதுதான், ஆனா வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஒத்துக்கிடணும்ல. செல்ல பிள்ளைகளுக்கு பழசு தின்னாலே வாந்தி வந்துடும். உனக்கு இப்பதான் வாந்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உடம்பு கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நான் உனக்கு பழைய கஞ்சி தந்து மறுபடியும் உனக்கு வாந்தி வந்துட்டுன்னு வை, அவ எங்க தூக்கிட்டு ஓட. இந்தா சித்தப்பா வாழைப்பழம் வாங்கி கொண்டு வச்சிருக்காரு, இதுல 2 எடுத்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம் சித்தி. ஏன், பசி இல்லையோ? பசி இருக்கு, வாழைப்பழம் சாப்பிட தோணல. ஆமாட்டி, நல்லதெல்லாம் சாப்பிட்றாங்க, உடம்புல சத்து வச்சிரும். அதுல எடுத்து 2 சாப்பிடு, உனக்கு தானே வாங்கி கொண்டு வச்சிருக்கு. வேண்டாம் சித்தி, சாப்பிடறதுக்கு தோணல, ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கு. சரி சரி, வேண்டாம்னா விடு. ஏன் மல்லியக்க, தெருவில் உப்பு தண்ணி வருது. விட்டுட்டானா நம்ம ஏதாவது ஒரு வேலையில இருக்கும்போது தான் உப்பு தண்ணி நல்ல தண்ணி எல்லா தண்ணியும் விடுவான். ஏட்டி நீ போய் எனக்கு ஒரு வரிசை இப்படி நான் வந்துடுறேன். சரிக்கா. ஏட்டி, தங்கச்சி சொல்லி இந்த வாழைப்பழத்தையும் இந்த கேரட்டையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லி, சித்தி வந்து சாம்பார் வைக்கேன். போய் தண்ணி எடுத்துட்டு வந்துரு தானே, வீட்டில் குளிக்க கூட தண்ணி இல்லை. சரி சித்தி. நீ எதுவும் குனிஞ்சு குனிஞ்சு எடுத்துட்டு இருக்காத, தங்கச்சியை கூப்பிடு வருவா. ஏட்டி இழுவ, மல்லியக்காளுக்கு ஒரு சத்தம் கொடுத்தியா? ஆமாக்கா, உங்களுக்கு பின்னாடி ஒரு லைன் போட்டுக்கிடுங்க. சரி சரி. நல்லா இளந்தாரி பிள்ளைகளுவோ வந்து தண்ணி எடுக்க நிற்குதாளுவோ. நம்ம வீட்ல என்ன ஒரு எருமை கடை இருக்குதே, வயசான பொம்பளைய அடிச்சு பத்துது, என்னத்த சொல்ல. யார சொல்லுதிய பாட்டி? ஸ்மெயிலி அக்காவியா? ஆமா, அந்த கொக்கால தான் சொல்றேன். ஒரு வேலை செய்யறது கிடையாதுமா. எப்ப பாரு அவ புருஷனை வேலை வாங்க வேண்டியது, இல்லைன்னா என்னை வேலை வாங்க வேண்டியது. எங்க இருந்துதான் அவ வந்தாலும் தெரியல. தண்ணி நிறைஞ்சிட்டு நான் வாரேன். யாட்டி, இது எத்தனாவது லைன் போகுது? வாங்குக்க, இதான் முதல் லைனு. ஒரே ஒரு கொடை மட்டும் ஸ்மெயிலியக்க மாமியார் எடுத்துட்டு போயிருக்காவ பார்த்துடுங்க. இனி அவிய வந்தாவனா உங்களுக்கு பின்னாடி. சரி சரி. ஏட்டி, நல்ல தண்ணி என்னை கொடுவானா? ஏதாவது கேள்வி வெட்டியல? அவன் எங்கக்கா திறந்து விடுதான்? இந்த தெருவில் இருக்கவிய சும்மா இருக்கணும்ல. ஏன்டி, தண்ணி தீர்ந்து போயிட்டுனா கம்முன்னு வீட்டில் இருக்கணும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கிட்டு போய் பிடிச்சிட்டு வந்துடுறாவோ டேங்க்ல போய். பிறகு அவன் என்ன நினைப்பான்? எல்லாரும் தண்ணி வந்து பிடிச்சிட்டு தான் போயிடுற, அவளை வேற என்னத்துக்கு நம்ம திறந்து விடணும்னு தான் நினைப்பான். ஆமா, அதுவும் சரிதான். ஆனா இருந்தாலும் அவன் 7 நாளைக்கு ஒரு நாள் தான் விடுறான். அந்த 7 நாளைக்கு ஒருக்க விடுறத விட்டுட்டு போக வேண்டியதானே? ஆமா, என்ன செய்ய, பஞ்சாயத்து தலைவரும் சரியில்லை. ஏக்கா அமைதியா இருங்க, எதுவும் பேசாதியே. என்னாச்சு? ஏக்கா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. காமாட்சி அக்கா, நீங்க எங்க இந்த பக்கம்? என் வீட்லயும் தண்ணி வரலம்மா, உப்பு தண்ணி மோட்டர் ரிப்பேர் ஆயிட்டு, அதான் அந்த பைப்புக்கு வந்தேன். சரி சரி, இக்க தலைவர்கிட்ட சொல்லி நல்ல தண்ணி திறந்து விட சொல்ல வேண்டியதுனக்க. இவன் இதுக்கும் தலைவருக்கும் என்னம்மா சம்மந்தம்? அது இல்லக்கா, தலைவர் சொன்னா உடனே திறந்து விடுவாவில்ல, அதுக்குதான். அதுலலாம் நம்ம தலையிட முடியாது, அது அவிய பொறுப்பு. சரி சரி. என் கூட நிறைஞ்சிட்டுப்பா, நான் கிளம்புறேன். இக்கா அடுத்த வரிசைக்கு வாரேன்னு. சரிட்டி, சீக்கிரம் ஊத்திட்டு வா. எல்லாரும் இது எத்தனாவது வருஷம் பிடிக்கியே? இதாக்கா வரிசை. அப்படியா? சுத்தம் வாரி விட்டியா? நான் அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு போயிடுவேன். துணியை துவைக்க புரியலா? ஆமாடி, வீட்டில் உப்பு தண்ணி மோட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு ஆட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி தந்தி என்ன போட்டு ஊற வச்சு அலசி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இக்கா, இது எல்லாரும் பிடிக்கிற பொது பைப்பிலக்கா, இதில் வச்சு என்ன துணி துவைக்க முடியும்? நீங்கள் ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு அந்த மரத்தை ஓரமாக போய் அப்படி அலசி எடுத்துகிட்டு போங்க. என்னது, குடம் எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சு அலசணுமா? ஆமாக்க, நாங்கள் சமயத்தில் பாத்திரம் வளர்க்கக்கும் குளிக்கக்கும் இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் இதில் வந்து துணி அலசினா நல்லா இருக்காதுல்ல. ஏம்மா, அது உங்கள் தலையெழுத்து, நான் என்ன செய்யறது? இது உப்பு தண்ணி பைப்பு தானே, எல்லாருக்கும் போது. ஆமாம், அதில் பாத்திரம் வளர்க்கனாலும் சரி, துணியை துவைச்சாலும் சரி, அவிய இஷ்டம். இக்க, நீங்கள் ஒரு ஊர் தலைவர் பொண்டாட்டியாக இருந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுக்க. உங்கள் ஒரு ஆளுக்குன்னு சட்டத்தை மாற்ற முடியாது. துணி துவைக்கணுன்னா ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை பிடிச்சி அந்த ஓரமாக நின்று துவைங்க. நாங்கள் இதில் பிள்ளைகளை குளிப்பாட்டுறதுக்குலாம் தண்ணி எடுக்கோம்லக்க. அப்போ அந்த துணியை துவைச்சி சோப்பு மரம்லாம் உள்ள விடும். நாங்கள் எப்படி பயன்படுத்துறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்கள் பயன்படுத்தாமல் போங்க. நான் இங்கே தான் நின்று துணியை துவைப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய பொம்பளையா? எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் இதில் தான் துணியை துவைப்பேன் நிற்குது. தள்ளுங்கட்டி, நான் துவைச்சிட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டம் போட்டு பிடிங்க, கூட்டம் போடாமல் பிடிங்க. பைப்பு கிட்ட வந்தீங்கன்னா காலை உடைச்சிருவேன். ஏட்டி, யாரை பற்றி எந்த சொல்லுதே? நான் யாருன்னு தெரியுங்களா? என்ன ஊர் தலைவர் பொண்டாட்டினா 2 கொம்பா முளைச்சிருக்கு. என்னட்டி சொன்ன? அம்மா, ஏ இழுவே. இக்க, இதெல்லாம் தப்புக்க. இக்க, யாக்க இப்படிலாம் பண்ணிட்டியே? அவ என்னைய பார்த்து என்ன 2 கொம்பா முளைச்சிருக்குனுங்க. என்னைய பார்த்தா என்ன மாடு மாதிரியா இருக்கு?
இக்க இதெல்லாம் தப்புக்க. நாங்க எப்பயும் வழக்கமா இதுல தண்ணி பிடிக்கிறவிய. நீங்க இப்படி ஒரு நாள் வந்துகிட்டு துணியை துவைப்பேன் பாத்திரத்தை வளர்க்குவேன் நின்னா தப்பு இல்லையா? ஏம்மா நான் சொல்லியாச்சு, இந்த பைப்பு எல்லாருக்கும் பொதுவு. அதுல துணியை துவைச்சாலும் சரி பாத்திரத்தை வளர்க்கினாலும் சரி நான் இப்ப துவைக்க தான் போறேன். எக்க கூப்பிட்டியாடா? ஏக்க பைப்பு கடியில போய் உட்காந்துருக்கிய? ஏட்டி இந்த பொம்பளை நீ அடிச்சு தள்ளி விட்டுட்டி. நான் கூட என் வருஷம் வந்துட்டோன்னு வேகமா ஓடி வந்தேன். கொஞ்சம் நில்லுங்கக்க, நாங்க இதுல உங்களை துணியை துவைக்க விட மாட்டோம். என்னது துணியை துவைக்க போறாவளா? ஏட்டி ரங்கா எந்திரிச்சு பைப்பை மரட்டி. என் உசுரே போனாலும் சரி உன்னை இதுல துணி துவைக்க விட மாட்டேன். ஏட்டி என்ன யார்கிட்ட பேசுறேன்னு நினைவு இருக்கா? கையை விடுட்டி முத. நான் நினைச்சேனா ஊருக்குள்ள இந்த பைப்பே இல்லாம பண்ணிடுவேன். நாங்க நினைச்சா அடுத்த பஞ்சாயத்து தலைவர் ஓம் புருஷன் இல்ல. ஏட்டி இழுவ இந்த பொம்பளையை சும்மா விடாதாட்டி. இவ்வளவுலையா பார்த்து எட்டி வச்சுட்டா. பொத்தடியர்னு வந்து விழுந்தேன் தெரியுமா? பண்றதெல்லாம் தப்பு. இதுல அதிகாரத்தை வர பயன்படுத்துறீங்களோ? இக்கா மரியாதையா ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி தாங்கன்னு கூட கேளுங்க. நாங்க எல்லாரும் எங்க வரிசையை விட்டு தந்துட்டு இருக்கோம். ஆமா நான் இந்த மாதிரி துணியை கொண்டு பைப்ல வச்சு அலசைக்கு நாங்க ஒத்துக்கிட மாட்டோம். என்னது வரிசையை விட்டு தரையலா? எம்ம இது யார் வச்ச பைப்புங்கிய? என் புருஷ வச்ச பைப்ல துணி அலசைக்கு எனக்கு உரிமை இருக்கு. உன் புருஷன்னு சும்மாயே வச்சா? ஊர் தொட்டில தானே வச்சிருக்கு. என்ன அவன் இவன் பேசுதிய? மரியாதையா பேருங்க. இதுக்கு மேல மரியாதையே கிடைக்காது. ஏட்டி இன்னைக்கு உங்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க டி. அம்மா என் மல்லியக்க யாத்தி. அட கடவுளே, ஏட்டி இங்க என்ன நடக்கு? என் மல்லி உனக்கு என்னாச்சு? இன்னைக்கு இந்த பொம்பளைய சும்மா விடக்கூடாது. விடு தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பிடிட்டி. என்னடி பொம்பளை மாதிரி பின்னாடி பிடிக்க? பாட்டி இவள நான் பொம்பளை தானே. ஏட்டி இழுவ விட்டுறாதட்டி. அந்த பொம்பளை இன்னைக்கு விட்டுறாத. நீங்க சோளக்காட்டு பொம்மை மாதிரி உட்கார்ந்துக்கிடுங்க. வந்து ஒரு கை பிடிப்பியலா? வாங்க இந்த வரம் டீ. ஏட்டி விடுங்க டீ. ஏட்டி இங்க என்ன நடக்கு? ஏட்டி விடுங்க. ஏட்டி அந்த பொம்பளை என்ன பண்ணுதிய? ஆச்சி ஏன் மல்லி என்னாச்சு? எதுக்கு அப்படி மூஞ்சி கிஞ்சல வீங்கி போயிருக்கிய? ஏட்டி எதுக்கிட்டி அந்த பொம்பளையை போட்டு இந்த பாடப்படுத்துதிய? ஆச்சி நாங்க சேவனே இருந்தா ஆச்சி தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரு தலைவர் பொண்டாட்டி தான் வந்து வம்புழுக்காவோ. ஏட்டி என்ன வம்புழுக்கா? இந்த பைப்ல சமயத்துல நாங்க பிள்ளைகளுக்கு குளி கேட்கும், அரிசி கழுவுறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்குலாம் தண்ணி எடுப்போம். இதுல வந்து நான் துணி துவைப்பேன்னு நிற்காவோ ஆச்சி. ஒரு குடம் கொடுக்க வேண்டியதுனே, ஒரு குடத்தை உரமா பிடிச்சு வச்சுட்டு துவைக்க வேண்டியதுனே டி. அதேதான் ஆச்சு நாங்களும் சொன்னோம். அதுக்கு எங்க எல்லாரையும் போட்டு அடிக்குது இது பொம்பளை. பொம்பளை கம்பளைன்னா உனக்கு மரியாதை அவ்வளவுதான். ஆமா அடி வாங்கினது பத்தலையோ? அம்மா புருஷன் தான் அப்படி என்ன பொண்டாட்டி அதுக்கு மேல இருக்காட்டி? ஏட்டி உன் மேல தப்பு தானே. எதுக்கிட்டி எல்லாரும் மேலேயும் கை வச்சா? கை வைக்கிறது தப்பு இல்லையா? இந்த மாதிரி பாட்டி உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏட்டி வா போன்னு பேசுற வேலை வச்சுக்கிடாத. உன்னைய விட வயசுல மூத்தவா நானு. அதே மாதிரி எனக்கு மரியாதை கொடுங்கம்மா. நான் ஊர் தலைவர் பொண்டாட்டி. என்னக்க பேச விட்டு பார்த்துட்டு இருக்கிய? காலை மேல தூக்குங்க. தூக்கிட்டம் டீ. ஐயோ கர்மாந்திரம். இக்க உங்க கால இல்ல இந்த பொம்பளை கால. சரி டீ சரி. ரங்கா எடி இழுவ விடுங்கட்டி. எடி அதுதான் தப்பு பண்ணதுன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணக்கூடாது. சும்மா இருங்கக்க. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? வாயால பேசும்போது வாயால தான் பேசணும். இப்படி கை கால்லாம் நீட்டக்கூடாது. இன்னைக்கு இந்த பொம்பளைய தலைகீழ நட்டுல ஏன் பேரு இழுவல்ல. ஏட்டி விடுங்க. ஏட்டி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரப்போதுட்டி. நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுதேன். ஆச்சி என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல. எங்க 3 பேர் மேலே இந்த பொம்பளை கை வச்சிருக்கு. இன்னைக்கு இதை சும்மா விட மாட்டேன். இக்க நீங்க காலை மேல தூக்குனீங்களா? தூக்கிட்டம் டீ. இருங்க இன்னைக்கு தலையை மண்ணுக்குள்ள வச்சு முக்கி எடுத்து விடுதேன். அம்மா காலையில சாப்பிட்ட பூரி தான் வெளியே வந்துடும் போல. எட்டி இறங்கு இறக்கி கொடுங்க டீ. வம்புக்கு வருவியா? என்னமே ஊர் தலைவர் பொண்டாட்டின்ட்டு சொல்லிட்டு சீன போடுவியா? இந்த அகங்காரம் உனக்கு தேவையா? ஏட்டி ஆச்சி சொல்றோம்ல அந்த பொம்பளையை விடுங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டிடுவோம். ஆச்சி இருங்க. எங்க 3 பேர் மேலே கை வச்சதுக்கு கொஞ்ச நேரமாவது தலைகீழ கிடக்கட்டு. ஏட்டி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரப்போது விடுங்க டீ. ஆச்சி சொல்லுதும்ல விடுங்க. பொழைச்சி போ. அம்மா